உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒன்று தமிழகம், இன்னொன்று ஈழம். ஈழம் நம்ம கிட்ட இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டிய கடமையும் உரிமையும் நமக்கு இருக்கு. அதனால அரசியல் அதிகாரம் ஒன்றே நம்மளுடைய இறுதி தீர்வுன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அரசியல் சாக்கடைன்னு விலகி நிற்கிற இளைஞர்களுக்கு மத்தியில அரசியல் சாக்கடையில பூக்கடையா மாற்றுவோம்னு பேசுவதற்காக வாங்க, இது தமிழ் முழக்கம். மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? வணக்கம்க்கா. வணக்கம். கட்ட துணியும் உண்ண உணவும் இன்றி திரிந்த கிழவனின் காரியத்திற்கு குமிகிறது பட்டு துணியும் படையல் விருந்தும். பார்த்தன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இதை எழுதியிருக்காரு. இதை சொல்லி தொடங்கணும்னு நினைச்சேன். எவ்வளவு உண்மை இல்லை. இருக்கும்போது யாரும் கவனிக்க மாட்டாங்க, இறந்ததுக்கு அப்புறம் ஐயோ இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னு செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம சில வேலைகளை செய்ய வேண்டியது அவசியப்படுது. அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம்னு நம்ம சொல்றோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு முக்கியமான 2 விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஒன்று, 1000 கோடி திமுக. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1000 கோடி திருட்டு திமுகன்னு போட்டிருக்கணும். அப்படி 1000 கோடி ஊழல் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி இன்னைக்கு அம்பலப்படுத்தியிருக்கு. ஆனால் அது ரொம்ப சொற்பம் அற்பம் அப்படிங்கிறத விவாதிக்கிறதுக்கு பேசுறதுக்காகத்தான் இந்த முக்கியமான காணொலி நம்ம போடுறோம். அதுலேருந்தே நம்ம தொடங்கிடலாம்னு நினைக்கிறேன். அதோட இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, கனிமொழி அவர்கள் ஏதோ பேசியிருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில், என்ன அப்படிங்கிறத அப்படியே கேட்டுட்டு போவோமே அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே இங்கே பல செய்திகள் நடந்திருக்கு. முதல்ல நம்ம டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசிடுவோம். அதாவது தமிழ்நாட்டில் வருவாய் வரக்கூடிய துறைகள் எக்கச்சக்கம் இருக்குது, ஏராளம் இருக்குது. அதனுடைய வருவாயை பற்றி பேச்சு பொருளாகவோ விவாத பொருளாகவோ எந்த நேரங்களையும் மாறியது கிடையாது. ஏன்னா அவ்வளோ சுணக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோ எதுவுமே இவ்வளவு ஹேப்பனிங்காக இருக்குமானா இல்லை. ஆனால் டாஸ்மாகை பற்றி யாரும் பேசாத நாட்களே இருக்காது. அப்படியான இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாடு மாநிலம் மட்டும்தான் டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய வருவாயை வைத்து மாநிலத்தையே நடத்தக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான மோசமான நிலை நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துலேருந்து ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இவங்க திமுகனா ஊழல் பண்ணுறது ஒன்றும் புதுசு கிடையாது. இதில் என்னென்னா, அமலாக்கத்துறைக்கு சில கேள்விகள். எனக்கு ஒரு அமலாக்கத்துறையோட செயல்பாடுகளை பார்க்கும்போது இது அமலாக்கத்துறையா அமுக்கல் துறையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நானும் அதிமுக ஆட்சி காலத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அமலாக்கத்துறை அங்கே ரெய்டு, அது குட்கா பாஸ்கர் வீட்டில் ரெய்டு, அப்புறம் போக்குவரத்து துறை அமைச்சர் வீட்டில் ரெய்டு, அந்த கல்குவாரியில் ரெய்டு, இப்படி வந்துட்டு இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா திமுகலையும் இதே மாதிரி தான். செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு, அங்கே ரெய்டு, பொன்முடி வீட்டில் ரெய்டு, துரைமுருகன் வீட்டில் ரெய்டுன்னு வந்துக்கிட்டே இருக்குது. செய்தி நமக்கு என்னவோ காதில் தேன் பாய்ச்சுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் அமலாக்கத்துறை எடுத்து தண்டனை வாங்கி கொடுத்தது எந்த எம்எல்ஏ அமைச்சர்களாவது தண்டனை வாங்கி கொடுத்து தண்டனைக்குரியவர்களாக்கப்பட்டிருக்காங்களா? அவங்களுக்கு அதுதான் வேலை நினைச்சிட்டு இருக்கீங்களா? திமுக ஆட்சி ரொம்ப ரொம்ப மோசமான ஆட்சின்னு மக்கள் அதிருப்தியில கொண்டு போய் ஏதாவது ஒரு செயல் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள தனிப்படை அமைத்து தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மேல கேஸ போட்டு அவங்கள சித்திரவதை பண்றதுதான் நம்மளுடைய அது நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களோட வேலையா இன்னைக்கு மாறி இருக்கு. ஆனா இதை கரெக்டா சரியா கொண்டு 1.5 வருஷம் செந்தில் பாலாஜியை போட்டோ துவைச்சு அவங்களால ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வாங்க முடியலைன்னா இந்த அமலாக்கத்துறையோட கெப்பாசிட்டி அவ்வளோதானா? இல்லை, கெப்பாசிட்டி எல்லாம் நிறையவே இருக்குது, இவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நக்கீரன் பிரகாஷ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இதை பற்றி. இது நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய 1000 கோடி 10,000 கோடி ஊழல்லாம் கிடையாது. அமலாக்கத்துறை போயிட்டு 42 லட்சத்தை எடுத்து அவங்க கையிலேயே கொடுத்துட்டு வந்துருச்சு அப்படின்ட்டு போட்டிருக்காரு. இல்லை, எப்படிப்பட்ட அரசு இல்லை, எப்படிப்பட்ட பத்திரிகையாளர் பாருங்களேன். 42 லட்சத்தை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறாங்களா? எனக்கு என்னவோ தோணுது, 1000 கோடி ஊழலை கண்டுபிடிச்சி இனாமா 42 லட்சத்தை வாங்கிட்டு போயிருக்குன்னு சொல்ல வராருங்கிறது தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டுறேன். ஏன்னா இந்த அமலாக்கத்துறையோட வேலையே நாங்கள் வர்றோம்னு பூச்சாண்டி காட்டி தனக்கான ஷேரை வாங்கி
டெல்லி பாஸ்ட்டை கொடுக்கறது தான் அவங்களோட வேலையை தவிர தண்டனை வாங்கி கொடுக்கறது கிடையாது. இதுல இந்த நக்கீரன் பிரகாஷோட அந்த பதிவுக்கு கீழே மக்கள் வந்து கேட்குறாங்க, அப்போ நீங்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறீங்களா, அப்போ அவங்க கோடிக்கணக்கான ஊழல் செய்யலைன்னு சொல்ல வரீங்களான்னா, செய்யுது, நீங்க நினைக்கிற அளவுக்கு செய்யலை. அதாவது திருடுறான், ஆனால் 10 ரூபாய்க்கு தான் திருடுறான்னா நீங்கள் விட்டுருவீங்களா? அப்போது இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் பிக் பாக்கெட் திருடெல்லாம் புழல் ஜெயிலில் இருக்கணும், ஆனால் 1000 கோடி திருடர்கள்லாம் நாட்டின் முதல்வராக இருக்கணும்னா பாய்சன் தானே, ஒரு துளி பாய்சன் தாங்க. அது மாதிரி இருக்குது. அதான் இந்த நக்கீரன் பிரகாஷ் வீடுகளெல்லாம் இதுகள் நடக்காததுனால அவங்க பேசுவாங்க. இது மாதிரி தான் சாட்டை அவர்களோட போன் பறிக்கப்பட்டப்ப யாருமே குரல் கொடுக்கல. இது வந்து அநியாயம், சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லலை. ஆனால் அதே பத்திரிகையாளர்களோட போன் பறிக்கப்பட்டப்ப இதே நக்கீரன் பிரகாஷ் வரைக்கும் தவக்கலை மாதிரி மாக்குன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஊழல் இவங்களுக்கு லேசுப்பட்ட ஊழலா தெரியுது, இவ்வளவுதாங்க அப்படின்னு தெரியுதுன்னா, இவங்களுக்கு துண்டு துணி கூட உருவுற அளவுக்கு இவங்க வீடுகளில் ஒன்னொன்னு நடக்கும்போது தான் அந்த 42 லட்சம் இன்ப நிதியோட பாக்கெட் மணியா இருக்கும்க்கா, அவ்வளவுதான் இருக்கும். இதை நான் விளக்கிடணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு நாளைக்கு ஆவரேஜா 1 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது அது குவார்டரா இருந்தா 10 ரூபா, ஹாஃபா இருந்தா 20 ரூபா, ஃபுல்லா இருந்தா 40 ரூபாங்கிறாங்க. அப்ப ஆவரேஜா ஒரு 25 ரூபாய்ன்னு வச்சுக்கிட்டாலும் இந்த எக்ஸ்ட்ராவா விற்கிறாங்கல்ல பாட்டிலுக்கு, அதுலேருந்து வர வருமானம் மட்டும் நாளொன்றுக்கு 25 கோடி வருது. இவங்க ஒரு நாளைக்கு இவங்க ரெக்கார்டு படி 100 கோடி ரூபாய் அவங்க வந்து வருமானத்தை ஈட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல்கா. இதுல என்ன மாதிரியான முறைகள் எல்லாம் இவங்க வந்து வருமானத்தை ஈட்டுறாங்கிறத நான் சொல்றேன். குவார்ட்டருக்கு பாட்டிலுக்கு அடிஷ்னலா 10 ரூபா, 20 ரூபா, 40 ரூபா நான் சொல்லிட்டேன்னா, அதே மாதிரி திருப்பியும் பாட்டில கொடுத்தா அதற்கு ஏதோ ஒண்ணு அவங்க காசு கொடுக்குறாங்க வேணுமோ, இவங்க பாட்டில வாங்குறது, அதுக்கப்புறம் பாட்டில விற்கிறது, அப்புறம் உடையிறது, கலெக்ஷன், அந்த பாக்ஸை கலெக்ட் பண்றது, அப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி இல்லாம கொடுக்கறது அப்படிங்கிற அந்த பேர்ல. அதே மாதிரி 12 to 10 தான் கடைகள் நடத்தணும்ட்டு இருக்கு. அது இல்லாம ஓவர் டைம்ல, அன்டைம்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீலாங்கரையில எல்லாம் விடிய விடிய 24 மணி நேரமும் வந்து டாஸ்மாக் வந்து ஓடுது அப்படிங்கறத காணொலிகள் எடுத்து காமிச்சாங்க. இப்படி அன்டைம்ல ஓவர் டைம்ல பாக்குறது, அதுக்கெல்லாம் டாக்ஸ் கிடையாது. அதெல்லாம் வந்து அது ஒண்ணு. இன்னும் நேரடியாக கொள்முதல் செய்வது, ஃபேக்டரியில இருந்து டைரக்டா வருது, இதற்கு எதுக்குமே வந்து ரெசிப்ட் இல்ல, இது எதுவுமே வந்து இதுக்கு கீழே வராது, லீகலா வராது, எதுவுமே வந்து கணக்குக்கு கீழே வராது அப்படிங்கிறது. ஒரு மாசத்துக்கு மட்டும் பல ஆயிரம் கோடிக்கு ஊழல் வருமானம் மட்டும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இன்னொன்னு என்னன்னா, இந்த இந்த சாராயம் தயாரிக்கிறாங்களே, இதுக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்றாங்களே, இது எல்லா ஃபேக்டரிஸையும் நடத்துறதும் யாருன்னு கேட்டா திமுகவை சார்ந்த ஆட்சியாளர் பெரும்பாலும். சொல்ல போனால் அக்கா கனிமொழி அவர்களே வந்து ரா மெட்டீரியல் சப்ளை பண்ற ஃபேக்டரியை வைத்து நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அதே மாதிரி ஒரு ஹாஃப் பாட்டிலுக்கு, இப்போ ஒரு வாட்டர் பாட்டிலாம் ரா மெட்டீரியல் தானே அந்த சாராயம் தயாரிப்பதற்கு. அந்த வாட்டர் தயாரிக்கிற வந்து தண்ணீரை வந்து அந்த சாராய ஆலைகளுக்கு அனுப்புறதும் இவங்களே தான் பண்றாங்க. வெளியில பொதுவாகவே ஒரு வாட்டர் பாட்டில வந்து அளவுக்கு அதிகமா தான் 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா வைத்து விற்கிறாங்க. இன்னும் அந்த ஆலைகளுக்கு விற்கும் போது அதை விட பன்மடங்கு ரூபாயை காட்டி, துர்கா ஸ்டாலின் அவர்களை மினரல் வாட்டர் ஓனரா மாத்திட்டாங்களா? ஆமா, அதுல நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி டாஸ்மாக் கடைகள், ரீட்டைல் அவுட்லெட்ஸ்ல எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்றாங்க. வாட்டர் பாட்டில் வந்து பிளாஸ்டிக், அது பிளாஸ்டிக்லாம் நம்ம சும்மா தடைன்னு சொல்லுவோம், ஆனா டாஸ்மாக் வித்துருவோம். 10 மடங்கு அதுக்கு பாட்டிலோட விலையை போட்டு விற்போம். அது இல்லாம பேப்பர் கப்புங்கிற பாருங்க, பிளாஸ்டிக் கப்பு 2 ரூபா கூட தேராத கப்பு, ஆனா வந்து 10 ரூபா அந்த மாதிரி போட்டு விலையை போட்டு உள்ள கவிக்கிறது. அது இல்லாம அந்த சைட் டிஷ், இந்த சைட் டிஷ், சிப்ஸ் பாக்கெட், அது இது லொட்டு லொசுக்கு, லைசன்ஸ் இல்லாம கடைகள், லைசன்ஸ் இல்லாம பார்களுக்கு அனுமதின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ஊழல் முறையில ஒரு பாட்டிலுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் 30 ரூபா அப்படின்னா அது மார்க்கெட்ல 200 ரூபாய்க்கும் 250 ரூபாய் வரைக்கும் இவர்கள் விற்கின்றார்கள். அப்ப ஊழல் மூலமாக பெறக்கூடிய வருமானம் மட்டும் மாதம் ஒன்றிற்கு 2000 to 3000 கோடி வருமானம்க்கா.
அப்ப ஆண்டொன்றுக்கு 50,000 கோடி இல்ல, லட்சம் கோடியில வருமானத்தை ஈட்டுகிறார்கள். கிடைக்கக்கூடிய பணத்தை அதிகாரம் கையில வச்சுக்கிட்டு மக்களை சுரண்டி கொழுத்து அந்த பணங்களை ஊழல் மூலமாக பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை தேர்தலுக்கு செலவு செய்வது, திருப்பி மக்களுக்கு நான் அதை தரேன் இதை தரேன் அப்படின்னு சொல்றது. தேர்தல் நேரங்கள்ல மக்களை மாட்டு மந்தைய போல கூட்டிட்டு வந்து அவங்களுடைய கூட்டங்களுக்கு உட்கார வைக்கிறது, நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு தலைக்கு இத்தனை ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு காசு கொடுக்கறது, மேடைகள் போடுறது. இவ்வளவு ஆடம்பரமா எப்படி செலவு பண்ண முடியும்? 300 கோடியும் 400 கோடியும் 500 கோடியும் 1000 கோடிகள்லையும் எப்படி ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 1000 கோடி வரைக்கும் செலவு பண்ணி 400 கோடி வரைக்கும் செலவு பண்ணி பார்க்கலையா? அப்ப இத்தனையும் இவர்களுக்கு பெறக்கூடிய வருமானம் முழுக்க முழுக்க டாஸ்மாகின் மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மையா இருக்கு. அமலாக்கத்துறை என்னமோ 1000 கோடின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டான ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லி நம்ம கிட்ட மூடி மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இதுல இவ்வளவு பெரிய ஸ்கேம் இருக்கு அப்படிங்கிறத மக்களாகிய நாம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால இவங்க விஞ்ஞான ஊழல் செய்தவர்களாச்சே, இது ஒன்னா இதற்கு முன்னாடி முதல்ல சர்க்காரிய கமிஷன் மூலம் ஊழல் செய்தவரே ஐயா கருணாநிதி அப்படிங்கிறத நாளிதழ்கள் நமக்கு வந்து உணர்த்துது. அப்படி விஞ்ஞான ரீதியாக யாருக்கும் தெரியாத வகையில ஊழல் செய்த பெருமக்கள் அவர்களுடைய என்ன சொல்றது ஆணி வேறே வந்து அது வந்து திமுக தான் அப்படிங்கிறத பல இடங்கள் வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்படித்தான் இன்னைக்கு டாஸ்மாக் ஊழலும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்படி இது இருக்க 2G ஊழலெல்லாம் நமக்கு தெரியும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக அம்மையார் அக்கா கனிமொழி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல வந்து சீதாராமன் அவர்கள் பேசினதுக்கு ஆக்சுவலி இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் இந்த பிரதான் அவர் வந்து என்ன பேசிட்டாரு அப்படின்னா, இப்படி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றது இந்த மாதிரி போராடுவது வந்து ரொம்ப அநாகரிகமா இருக்கு, அன்சிவிலைஸ்டா இருக்கு, நாகரிகத்தன்மை அற்றதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா அந்த திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பேசிடுறாரு. அது தவறுதான் அப்படிங்கறத நம்மளுடைய தலைமையும் வந்து பதிவு செஞ்சுச்சு. அவங்களுக்கு வந்து இவங்க பாஜகவுக்கு மொழி மேல பற்றோ மொழி மேல அவ்வளவு அக்கறையெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்படிலாம் அக்கறைலாம் இருந்ததுன்னா எதுக்கு தமிழுக்கு இத்தனை கோடியும் சமஸ்கிருதத்துக்கு பல ஆயிரம் கோடியும் வந்து ஒதுக்க போறாங்க கேள்வி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அங்க வந்து திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பேசும்போது ரொம்ப அன்சிவிலைஸ்டுன்னு சொல்லிட்டு காட்டமான முறையில் அவர் பேசியிருந்தார். வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை திமுக எப்படி திரும்ப நம்ம கிட்ட சொல்லுச்சு, தமிழர்களையும் பார்பாரிக்குன்ட்டாங்க, ஒட்டுமொத்த தமிழர்களையும் அநாகரிகமற்றவர்கள், தமிழர்கள் காட்டு மிராண்டிகள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்துக்கு ஆரம்பிச்சிச்சு. என்னது தமிழர்களை காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டாங்கன்னு எல்லாரும் குதிப்பாங்கல்ல, அதற்காக இப்படி ஒரு நாடகத்தை போட்டுருச்சு. அப்புறம் போய் பார்த்தா உட்காந்து அவங்கள தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்காங்க. அப்படியாக இருந்தது. ஆமா, அங்க போய் உட்காந்து மேசையை தட்டுவாங்க, அதை தாண்டி வேற என்ன செய்வாங்க அப்படின்னா எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கூடி குழாவிக்கிட்டாங்க, அது தனியாடி கை குலுக்கிட்டாங்க. இந்த பக்கம் நீங்க நல்லா கத்துனீங்க, நான் பதிலுக்கு நல்லா கத்துனேன், ஓகேவா கொளுத்துறாங்க, இந்த பக்கம் கை குலுக்குறாங்க. இதுக்கு என்ன சொல்றது, நம்ம என்னன்னு பேர் வைக்கிறது? இதுக்குதான் பித்தலாட்டம், கபட நாடகம், கருங்காலித்தனம் அப்படி எல்லாம் இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதுல ஒரு கவர்மெண்ட் கூட ஒரு வார்த்தையை வந்து அரசு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அப்படியா? ஆமா, நம்ம இப்ப அதில் பயன்படுத்த முடியாது. அதனால அந்த மாதிரியாக இன்னைக்கு வந்து இவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட வக்கா வந்து கனிமொழி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பதில் சொல்றதுக்காக சொன்னாங்க. சீதாராமன் இவங்களுடைய ப்ரொட்டஸ்ட தான் நாங்க வந்து அன்சிவிலைஸ்டுன்னு சொன்னோம், ஆனா வந்து தமிழ் மொழியையே வந்து காட்டு மிராண்டி மொழி, தமிழ் மொழியையே வந்து பார்பாரிக் லாங்குவேஜ்னு சொல்லி திட்டுன பெரியார் அவர்களை தந்தைன்னு போட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப கேவலமா வந்து நாடாளுமன்றத்துல கேட்டாங்க, போட்டு உடைச்சாங்க. ஆமா, அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்க, வழக்கம் போல வெளியில வந்து வெளியில வந்துட்டு நம்ம வந்து பாரதிய பேசணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆரிய கைகள். பாரதிய பத்தி பேசுறாங்க. பாரதியே வந்து எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் தெரியுமா, தமிழுக்கு அவர் வந்து தமிழை வந்து அவர் வந்து உலக மொழியெல்லாம் ஏத்துக்கல, அவர் வந்து தேச மொழியெல்லாம் ஏத்துக்கல, சமஸ்கிருதத்தை தான் அவர் ஆதிச்சாரு, அவர் ஒரு ஆரியரு அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அவரே முழுமையா அவர் வந்து தமிழுக்காக தொன்றாட்டி இருக்கிறாருங்கிறதே முழுமையா ஏத்துக்காதவர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி பேசும்போது அக்கா கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, மெல்ல தமிழினி சாகும்னு
பாரதி எப்படி வருந்தி பாடினாரோ அப்படிதான் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு அதாவது அவ்வளவு பழங்காலத்துல இருந்து பேசப்பட்ட மொழி அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அக்கா கனிமொழி அவர்கள் பாரதியையும் ஐயா பெரியார் அவர்களையும் ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. இதை பத்தி நீங்க ஆமாம், அதாவது பாரதியார் இதை வந்து சொன்னது வந்து வருத்தத்தில் எப்படின்னா தமிழ் வந்து அழிய போகுது அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். அவருக்கு தெரிஞ்சனால அதை சொன்னார். அவர் சாவடிப்போன்னு சொல்லலை, சாகும், பிறரால் சாகுங்கிறது தான் சொன்னார். நீங்கள் வந்து ஈவேரா அவர்கள் சொன்னது வந்து காட்டுமிராண்டின்னு நேரடியாகவே நம்மளை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் எப்படி இலக்கியவாதி எழுத்தாளர்லாம் பேர் பெறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று எனக்கு அதில் வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது என்னென்னா, தமிழ் மொழியை வந்து தமிழ் மொழியில் அறிவியல் இல்லை அப்படின்ட்டுங்கிறதுக்காக ஈவேரா அவர்கள் அப்படி சொன்னார்னு. வேறு எந்தெந்த மொழியிலலாம் அறிவியல் இருக்குன்னு இவங்கள பட்டியல் போட சொல்லுங்களேன். எந்த மொழியில் அறிவியல் இருக்கும்? எல்லா மொழியிலையும் தகவல்கள் பரிமாறப்படும். நம்ம நினைக்கிறத பேசுகிறதுக்கும் நம்முடைய செயல்பாடுகளை விளக்குறதுக்கும் தான் மொழியே தவிர அதில் எப்படி அறிவியல் வரும்? அறிவியல்ங்கிறது அறிந்து கொள்ளுதல். ஒரு உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் விளக்குகின்ற ஒரு இயல் தான் அறிவியல். அது எப்படி ஒரு மொழியாகும்? இவங்க எப்படி அறிவியலையும் தமிழையும் போட்டு, இப்போ இங்கிலீஷில், அப்போ ஆங்கிலத்தில் வந்து அறிவியல் இருக்கா? இந்தியில் அறிவியல் இருக்கா? தெலுங்கில் அறிவியல் இருக்கா? அறிவியல் மொழியே கிடையாது. அறிவியல்ங்கிறது நாம் கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை நிரூபணப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு இயல் தான் அறிவியல். இது எப்படி மொழியாகும்னு எனக்கு தெரில. இவங்க இவ்வளோ ஒரு மட்டமான, எனக்கு இவங்க தமிழை அறிவியலில் கோத்து சொல்லும்போது இவங்களுக்கு அறிவே இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா மொழியையும் அறிவியலையும் கோக்குற யாரோ ஒருத்தர் சொன்னது அப்படியே வந்து இவங்களும் சொல்கிறாங்கல்ல, அதை வந்து நிறுத்து பார்க்க கூட தெரியாத இலக்கியவாதிகளாக தான் இவங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் இலக்கியவாதி, பெரிய எழுத்தாளர்னு கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் வேறு இருக்குது. ரொம்ப, அதாவது ஒரு சாமானியனுக்கு கூட தெரியும் மொழியும் அறிவியலும் வேறு அப்படிங்கிறது. அதை வந்து யாரோ சொன்னது அப்படியே வந்து சொல்கிறது இங்கே. அடுத்தது இன்னொரு இது சொன்னாங்க, அவர் வந்து நம்முடைய தந்தை எப்படி நம்மளை பாசமாக கண்டிப்பாரோ அது மாதிரி கண்டிச்சாங்கன்னு. எங்களுக்கு அவர் தந்தையே இல்லைன்னு சொல்கிறோம். அவர் வந்து ஒரு வேற்று மாநிலத்தவர் எங்கள் நாட்டில் வந்து குடிபெயர்ந்து எங்களுடைய எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. அது இன்பமோ துன்பமோ, ஒரு தமிழர்கள் இந்த நாட்டில் எப்படி இருக்காங்களோ அதுக்கும் மேலே அவர் நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருக்காருன்னு கூட சொல்லலாம். நம்ம இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கவர் எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான். அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் திட்டுனா நாங்கள் எப்படி ஏற்றுப்போம்? அவர் எங்கள் தந்தையே கிடையாது. நாம் என்ன கேட்குறோன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவச் செய்வீர்லாம் பாடியவர் பாரதி. அப்படி தமிழுக்காக பல பாடல்களை பாடியிருக்கிறாரு. தமிழ் உணர்வற்று இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை தட்டி எழுப்பியிருக்கிறாருன்னு சொல்லணும். இலக்கிய என்ன சொல்றது, ரொம்ப அமைதியா இருந்து இலக்கிய காலங்கள் வந்து ரொம்ப மறைந்திருந்த காலகட்டங்களில் அவருடைய கவிதையின் பால் மக்களை தமிழ் உணர்வு பெறச் செய்து அவங்களை வந்து தூண்டி தமிழ் உணர்வு பெற வைப்பதற்காக பல கவிதைகளை, கட்டுரைகளை, இலக்கியங்களை வாத்தியவர் வந்து நம்ம பாரதியா இருக்காங்க. அப்படி மொழிக்காக ஐயா பெரியார் அவர்கள் என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு தார்மீக கேள்வி இருக்கு. அதைத்தான் நம்ம வந்து முன்வைக்கிறோம். இப்ப அவரையும் இவரையும் ஒப்பிடுவது வரைக்கும் திமுக வந்து முன் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து சரி, நாம சொல்றத இவர்கள் வந்து நம்ம வந்து இதை வந்து பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு கூட நாம் தமிழ் கட்சி 2016 10 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின ஆட்சி வரைவுல எடுத்திருந்தோம். அதாவது மூத்த குடிமக்களுக்கான அன்பு சோலை அமைப்போம்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி வரைவுல போட்டிருக்கு. அதை இப்ப எடுத்து அப்படி அடிச்சாங்க, காப்பி மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அது வளர்ச்சி பெற்ற எஸ்டாப்ளிஷ்டான திமுக கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல நேற்று தோன்றிய சரி, எல்லா கட்சிகளும் நம்ம பார்த்து காப்பி அடிப்பது வந்து வழக்கமாக அரசியல் கிரெடிட் மட்டும் கொடுக்க மாட்டோம். நீங்க பாருங்க, இவங்க நினைப்பு என்ன அப்படின்னா, இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க எதுக்குங்க, நாங்களே பண்ணிட்டு போறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு தான் இந்த உணர்வு இருந்தா என்னைக்கோ பண்ணிருக்கீங்களே, நீங்க பண்ணலையே. இதெல்லாம் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். எங்களுக்கு அதிகாரமும் வாய்ப்பும் கிடைத்தால் அதை எவ்வளவு செவ்வனே செய்வோம் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்தால் மட்டும்தான் உணர முடியும். ஏன் அப்படின்னா அவங்களோட வரலாறு அப்படி. நீட் என்ன சொல்லி செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். கச்சத்தீவு என்ன சொல்லி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியும்.
காவிரி மீட்புக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். தமிழ வழக்காடு மொழிக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இப்படி எந்த ஒண்ணும் இல்ல, இந்த பதாகைகளை நம்ம தாய்மாமன் சீமான் அவர்கள் மேடை தோறும் முழங்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, எங்கேயாவது தமிழ் தெருக்களில் தமிழ்தான் இல்லைன்னு சொல்லி நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் எப்படி கவலைப்பட்டாரோ அந்த நிலை இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி பல மேடைகளை பேசியாச்சு. நேற்றைய முன்தினம் அறிவிக்கிறாங்க, நேற்று தினம் அறிவிக்கிறாங்க பதாகைகள் தமிழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல என்ன பண்றீங்கன்னு எனக்கு ரூபாய்க்கு ரூன்னு போடணும்னு வேற. முதல்ல ரூபாய்ங்கிறதே தமிழ் இல்ல, அது அவங்களுக்கு தெரியாது இல்ல. அந்த தற்குறி கூட்டத்துக்கு எப்படி சொல்லுவோம், நம்மள தற்குறி சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான முட்டாள் கூட்டம்னு நினைக்கிறேன். இந்த இவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி அக்கா, கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கட்சி, எது தமிழ்னு கூட தெரியாத இந்த திராவிடர்கள் கிட்ட என்னத்தை தின்னு பெத்தந்தெளியலான அலையிற திமுக அப்படிதான் பண்ணோம், தப்பும் தவறுமா ஏதாவது பண்ணோம். இப்படி நம்ம அது ஒரு பக்கம் இருக்க, எப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் ஊடகத்துல. ஆனா இதை எதையாவது இந்த 1000 கோடி ஊழல் இதை ஏதாவது பெரிய ஊடகங்கள் காட்டுதா? ஊடகங்கள் காட்டுறது என்னது, போன ஜென்மத்தில் 4 பேரால் பாதிக்கப்பட்ட ஆளை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுடுச்சுமா அப்படின்னு கொண்டு வரதும், இல்லைன்னா சீமான் அதை பேசிவிட்டார் இதை பேசிவிட்டார் அவர் இப்படி பேசலாமாங்கிறதையும் பெருசாக பூதகரமாக்குறது. இந்த 1000 கோடி ஊழலை பற்றி ஏதாவது பேசுதா? இல்லை ஒரு திருச்சியில் கிணியலூர் ஏதோ ஒரு பகுதியில் உள்ள காவல் ஆய்வாளர் பெரியசாமி கஞ்சா நபர்களோடு யூனிஃபார்மில் பிரியாணி விருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க, ஆனால் பணியிடை நீக்கம் பண்ணணுமா வீட்டுக்கு அனுப்பணுமா? கஞ்சா வியாபாரிகளோட புழங்குறது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு பணியிடை நீக்கம் தான் அடுத்த 6 மாதத்தில் சேர்ந்துருவாரு, சம்பளத்தோட வீட்டில் சொகுசாக தூங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு நடவடிக்கையா? அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாதி கீழ் ஜாதி, அதாவது பின்தங்கிய ஜாதி பசங்க 2 பேரை அறிவாள் வெட்டி யார் கேட்க வரா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தா கஞ்சா சென்னை பயிற்சி மருத்துவர்கள் 3 பேர்கிட்ட கஞ்சா பொட்டலங்கள் வியாபாரம் பண்ணுற பொட்டலங்கள் மாட்டியிருக்கு. இதெல்லாம் பற்றி இவங்களுக்கு எந்த கவலையும் இந்த ஊடகங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் இந்த மக்களுக்காக நிற்கிற இந்த கட்சி வந்துடக்கூடாது. ஏன்னா ஊழல் கட்சி இருந்தால் தான் இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வயிற்றுக்கு ஏதாவது கிடைக்கும். அதே இது நேர்மையான கட்சி ஒன்று வந்துச்சுன்னா இவங்களோட சாப்பாடுக்கு இவங்க உழைக்க வேண்டியது வரும். உழைப்புனா கொஞ்சம் கஷ்டம் தானே. ஒண்ணுனா குதிப்போம்னு சொல்லக்கூடிய சோ கால்டு ஃபெமினிசம் இல்ல ரொம்ப பெண்ணிய வாதிகள்னு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய பெண்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு எஸ்வி சேகர் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி அவரை திராவிட மரியாதைன்னெல்லாம் சொல்லி அங்கீகரிக்கிறீங்க. அவர் பெண் பத்திரிகையாளரை இழிவா பேசி அவருக்கு தீர்ப்பும் அவர் தவறுன்னு சொல்லி தீர்ப்பும் கொடுத்திருக்கிறாங்க. அவர் மன்னிப்பு கேட்காம மேல்முறையீடு போயிட்டு இன்னமும் அதை அதாவது இவருக்கு ஏதுவாக அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஆர்டரை. இப்படி அது எல்லாம் தெரிந்தும் அவருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்துறீங்க அப்படின்னா அதை எப்படி பாக்குது? பார்ப்பனர் அல்லாதோர் தான் திராவிடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பானே அப்படின்னு தான் அவங்க தந்தை பெரியாருன்னு சொன்னாரு. அவங்க தந்தை எனக்கு சொல்லக்கூடிய ஐயா கி வீரமணி அவர்களோ சுபவீரபாண்டியன் அவர்களோ இவங்களெல்லாம் இன்னைக்கு இவங்க திமுக எஸ்வி சேகர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி தான் ஈவேரா பெண்ணுக்காக குழந்தைகள் திருமணம் மற்றும் பெண்கள் உடன்கட்டை ஏறுதெல்லாம் தடுத்து வச்சாருன்னு புதுசாக தோன்றின ஒரு படிக்கவே தெரியாத இல்லை படித்து அறிஞ்சிக்கவும் நேரம் ஒதுக்காத ஒரு கட்சி சொல்லுது. ஆனால் இந்த குழந்தைகள் திருமணத்தை ராஜாராம் மோகன் ராய் தான் எதிர்த்தாருங்கிறத நான் வரலாறுல படிச்சிருக்கேன். அதே மாதிரி இது ஒண்ணுல அவரே லிவிங் எக்ஸாம்பிள். இதுக்கு மேல அவர் ஏதாவது கேட்கறேன். இன்னொன்னு அவரு பெண்ணுக்காக பேசினாரு. எங்க தெரியுமா? ஒரே ஒரு இடத்துல ஆணும் தவறு செய்யலாம், பெண்ணும் யாரோடையும் வாழலாங்கிற ஒரு உரிமையை மீட்டு கொடுத்தாருன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அது ஒன்று தான் அவர் செஞ்சார். ஏன்னா அவர் என்ன உல்லாசமாக இருந்தாரோ அதையும் பெண்களும் உல்லாசமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரே தவிர வேற எதுவும் பெண்களுக்காக அவர் செய்யலை. சரி, இது இப்படியே தான் போகும் போல இருக்கு. ஆட்சி மாற்றம் ஒன்றே இது எல்லாத்திற்கும் தீர்வு நம்ம நம்புவோம். மீண்டும் ஒரு முறை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நமக்கு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அம்பேத்கர் சிலை அருகில் நடக்குது. பெருந்திரளாக எல்லா சாமானியர்களும்
இது சமூக நீதி காப்பதற்காக ஒரே கோர்ட்ல நிக்கணும் அப்படிங்கிறத கேட்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.